ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி மகா சிவராத்திரி. காலையிலே எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி குளித்து விளக்கெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், காலையில் கோயிலுக்கு போகலாமா இல்லை சாயங்காலமாக கோயிலுக்கு போகலாமான்னு. அப்போ தான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு, ஏய் நம்ம காலையிலே போயிட்டு வந்துடலாம், சாயங்காலம்லாம் பார்க்கிங்கே கிடைக்காது, நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னா. நானும் நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு மடமடன்னு கிளம்பி காலையிலேயே நானும் என் குழந்தைங்களும் என் ஃப்ரெண்டு கூட கோயிலுக்கு போயிட்டோம். அப்போவுமே நல்ல கூட்டம் தாங்க. சாயங்காலம் டெஃபினட்டாக இதை விட கூட்டம் இருக்கும், பார்க்கிங் கூட கிடைக்காது. நல்ல வேலை காலையிலே வந்துட்டோம். அப்புறம் என்ன, கோயிலுக்கு வந்தால் அங்கே மகா சிவராத்திரிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. டெக்கரேட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிப்பிக்கலி ஈவினிங் நிறைய பக்தர்கள் விடிய விடிய தூங்காமல் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்ததுக்கு உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே கொடிமரம் இருக்கிற ஒரு கோயில் இது. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷல் தான், ஏன்னா எல்லா கோயில்லையுமே கொடிமரம் இருக்காது. கொடிமரத்தோட கோயிலை சுற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போல்லாம் கொடிமரத்தோட கோயிலை சுற்றணுன்னு தோணுதோ அப்போல்லாம் ஒரு 3 தடவையோ இல்லை 6 தடவையோ சுற்றிட்டு நான் போயிடுவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி 3 தடவை சுற்றியாச்சு. ஆக்சுவலி இந்த கோயிலில் நம்ம கணபதி, முருகர், ஐயப்ப சுவாமியெல்லாம் வேறு ஒரு சின்ன ரூமில் வச்சுருப்பாங்க, நவகிரகம் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய் நம்ம கணபதி கிட்ட முருகர்கிட்டலாம் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு நவகிரகம்லாம் சுற்றினதுக்கப்புறம் தான் வெங்கடேஸ்வரா, அதாவது நம்ம பாலாஜி டெம்பிள், மெயின் டெம்பிளில் இருக்கிற மெயின் கடவுள் பாலாஜி தான். அந்த கோயிலுக்குள்ளே போவோம். அந்த கோயிலுக்குள்ளே சிவன், சிவலிங்கம், அப்புறம் ஹனுமான், அப்புறம் பார்வதி தேவி, துர்காம்மா, அப்புறம் நம்மளோட கிருஷ்ணர், ராமர் அவங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மெயின் கோயிலை தான் இப்போ நாங்கள் 3 சுற்றி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பக்கத்துலேயே சாய்பாபா கோயில் இருக்குது. ஸோ சாய்பாபா கோயில் போனால் அங்கே கரெக்டாக 12:30 அந்த மாதிரி ஆர்த்தி முடியும். ஆர்த்தி முடிச்சுட்டு நம்ம சாய்பாபாவை கால் தொட்டு வணங்கி அவரையும் ஒரு 3 சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அப்போது வெளியே நான் இது ஒன்று பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தான். இதை நான் நிறைய டைம் பார்த்துட்டே இருக்கேன், யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. செவுத்தில் கிளியராக போட்டிருக்காங்க, ஷெல்ஃப்ஸ் இருக்குது, ஷெல்ஃப்ஸில் செருப்பு வைங்க, ஃப்ளோரில் வைக்காதீங்கன்னு. நம்ம எல்லாருமே படித்தவங்க தான். ஏன் நம்ம அதை படிச்சுட்டு கூட இதை தப்பு பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பேர் தெரியுமாங்க செருப்பை கீழே ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இது இன்றைக்கி நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாது, இது எப்போ போனாலும் நடக்கிற ஒரு விஷயம். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட் செவத்தில் ஒட்டுறக்கிறத பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ரூல்ஸை. எனக்கு தெரியல ஏன் நம்ம மனுஷங்களுக்கு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுல இவ்வளோ கஷ்டம்னு. இத்தனைக்கும் இது ரொம்ப கஷ்டமானது கூட கிடையாது. செருப்பை கட்டி ஷெல்ஃபில் வைக்கணும், அவ்வளோதான். எனிவேஸ், இன்றைக்கி எங்கள் சிவராத்திரி ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.